ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுவை சேர்க்கும் ஒரு பொடியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈஸியாக தான் இருக்கும், செஞ்சு பாருங்கள். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 5, தனியா பொடி, வெறும் தனியா 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 பிடி, சீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்டு ஆற வைங்க. ஆற வச்சுட்டு அதை ஒரு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு சுத்தமான பாட்டிலில் போட்டு மூடி வைங்க. எந்த பொரியல் நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் அது இறக்குற நேரத்தில் இதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அது மேலே தூவி டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கலாம். எல்லா பொரியலுக்கும் உருளைக்கிழங்கு, பீன்ஸ் பொரியல், இல்லை கீரை, இல்லை வெண்டைக்காய் பொரியல், அந்த மாதிரி எந்த பொரியலாக இருந்தாலும் உங்களுக்கு இதை தூவிட்டு ஒரு பெரட்டி கொஞ்சம் எண்ணெயும் லேசாக ஊற்றி இறக்கினீங்கன்னா அதோடய சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள்.